ஹாய், நான் பிரியா. லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக வாழ்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கிளாஸஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய். ஈர்ப்பு விதி தெரிஞ்சிருந்தாலும் சரி, ஈர்ப்பு விதி தெரியலைனாலும் சரி, நீங்கள் ஒரு உயிராக இந்த பூமிக்கு பிறந்துட்டீங்க, அதுவும் மனுஷனாக பிறந்துட்டீங்கன்னா வேற வழியே இல்லை, நீங்கள் வாழ்ந்து தான் ஆகணும். அதுவும் எப்படி வாழணும்? நிம்மதியா வாழணும், சந்தோஷமா ஜாலியா வாழணும். யாராவது அப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா கிடையாது. அதுக்கு காரணம் என்னங்கிறதையும் நமக்கு தெரியல. இன்ஃபேக்ட் காலப்போக்கில் மறந்துட்டோம். சரிங்களா? ஸோ அதை ஞாபகப்படுத்தணும். அது ஒரு நம்பர் 1 டாபிக். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஞாபகப்படுத்தின விஷயத்த ஈர்ப்பு விதி தெரிஞ்சவங்க எப்படி பயன்படுத்தணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பிளஸ் நம்ம மறந்த அந்த ஒரு விஷயத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்க வாழும் பொழுது கண்டிப்பா நீங்க 100% நிம்மதியா ஹாப்பியா வாழ்வீங்கிறதுக்கு நான் கேரண்டி. இப்போ வீடியோக்குள்ள போலாம். அது என்னங்க அப்படி ஒரு முக்கியமான விஷயமா? அப்படி மறந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பொறுமை. சரிங்களா? இந்த பொறுமை இல்லாத தனம் நமக்கு ஓவரா இருக்கு. அதனால நம்ம ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. பொறுமைங்கிற விஷயம் நம்ம லைஃப்பை விட்டு என்னைக்கு போச்சோ அன்னைக்கே நம்ம வாழ்க்கை வீணா போச்சு. ஸோ அந்த இழந்த பொறுமையை நீங்க திரும்ப உங்க லைஃப்குள்ள கொண்டு வந்தீங்க அப்படின்னா நார்மலா இருக்கிற நீங்க சந்தோஷமா வாழ்வீங்க, ஓரளவுக்கு நிம்மதியா இருப்பீங்க. அது 100% ஃபார் ஷியோர். சரிங்களா? இப்ப அந்த பொறுமையை எப்படி லைஃப்ல கண்டுபிடிக்கிறதுங்கிறது வருவோம். அதே மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கிறவங்களோட பெரிய தொல்லை என்னன்னு பாத்தீங்கன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன்லயும் இருக்கணும், மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும், எல்லா டெக்னிக்ஸும் ஃபாலோ பண்ணணும், எல்லாமே அந்த மெடிடேட் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். ஆனா நான் பொறுமையா இருக்க மாட்டேன். நான் நினைச்சா எனக்கு இஎம்ஐ இந்த டேட்ல அந்த டேட்ல பணம் வரணும், கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டணும், நான் நினைச்ச நேரத்துக்கு எனக்கு என் லவர் ஃபோன் பண்ணணும், என்னோட ஸ்பெசிபிக் பர்சன் நான் உட்காந்து டெலிபதி பண்ணிட்டேன்னா உடனே எனக்கு அவங்க என்கிட்ட பேசிடணும், இப்படின்னு நிறைய டிமாண்ட்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளோட இந்த ஈர்ப்பு விதி தெரிஞ்சவங்க பண்ற பெரிய தப்பே அதிக டிமாண்ட் வச்சுட்டு யூனிவர்ஸ் கூட அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்றதுதான் ஒரு மிகப்பெரிய தப்பா நான் பாக்குறேன். ஸோ அந்த பொறுமை இல்லைங்கிற விஷயத்த நீங்க எங்கெல்லாம், அதாவது நார்மலா இருக்கவங்களுக்கு பொறுமை இல்லைங்கிறது பல இடத்துல அவங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஆனா வெறும் ஈர்ப்பு விதிக்குள்ளேயே நீங்க எவ்வளவு பொறுமையா இல்லை அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அது இல்லாமல் இன்னும் நார்மல் லைஃப்ல உங்களுக்கு எவ்வளவு பொறுமை இல்லாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு அந்த அறிவுமே நமக்கு வர ஆரம்பிக்கும். புரிஞ்சுக்கலாங்க சிம்பிளா. ஒரு விஷயம் நமக்கு வேணும்னு நினைக்கிறோம், அதை மேனிஃபெஸ்ட் பண்றோம். பல வருஷம் எடுக்குது, 1 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது. அதுக்குண்டான மொத்த எஃபர்ட்டுமே நீங்க போடுறீங்க, எல்லா டெக்னிக்ஸையுமே ப்ராப்பரா ஃபாலோ பண்றீங்க. ஈர்ப்பு விதினா இப்படித்தாங்க இருக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு இல்லையா? எல்லா ரூல்ஸையுமே நீங்க ஃபாலோ பண்றீங்க, நல்ல விஷயம் தான். ஆனா அப்படி பண்ணியுமே உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் கிடைக்காம போகுது அப்படின்னா நம்ம தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணுங்க, அந்த விஷயம் இப்போதைக்கு நமக்கு எழுதல. இப்ப நான் சொல்றது உங்களுக்கு ஈஸியா இருக்கலாம், ஆனா அது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷயத்துக்கு உண்டான எல்லா வேலையும் நம்ம செய்யறோம், ஆனா அது கிடைக்க மாட்டேங்குதே அப்படிங்கறதுனால நம்ம வெறுத்துடுறோம். ஒரு கட்டத்துல ஆட்டோமேட்டிக்கா நம்ம நெகட்டிவ் ஆயிடுறோம். அப்படி ஆகவே கூடாது. அதுக்காக என்ன பண்றது? மேனிஃபெஸ்டேஷனை விட்டுடலாமான்னு கேட்டா, கொஞ்ச நாள் ஒரு டைம் பீயிங்க்கு விடுங்க. அதுக்கப்புறம் அகைன் உங்களுக்கு அது தேவை, அது இருந்தா நீங்க எவ்வளவு நல்லா இருப்பீங்க அப்படிங்கறத யூனிவர்ஸ் கிட்ட அகைன் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. திரும்ப ஃபர்ஸ்ட் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ இப்படி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் கழிச்சு அவங்க நினைச்ச விஷயம் நடந்தவங்க எல்லாம் கூட நமக்கு இன்னைக்கு இருக்காங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் பிராக்டிஸ் பண்றதுல. சோ அப்ப அந்த 5 வருஷம் 3 வருஷங்கிறதெல்லாம் எவ்வளவு பொறுமையா அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க நீங்களே பாருங்க. இந்த காலகட்டம் இருக்கு இல்லையா, ஒரு விஷயத்துக்காக நம்ம ஆசைப்பட்டு அதுக்காக எல்லா முயற்சிகளையும் பண்ற அந்த டைம்ல நமக்கு என்னென்ன உணர்த்துவாங்க யூனிவர்ஸ்னா, நீ இவ்வளவு கஷ்டப்படுறியே, நிஜமாவே இது இருந்தா நீ சந்தோஷமா இருப்பியா? இது நிஜமாவே உன் லைஃப்ல தேவையா? உனக்கு இது எந்த வகையில ஹெல்ப் பண்ண போகுது? இது இல்லைன்னா உன்னால வாழ முடியாதா? அப்படிங்கிற மாதிரி பலதரப்பட்ட கொஸ்டின்ஸ் யூனிவர்ஸ் நமக்குள்ள இருந்தே நம்மளை கேள்வியா கேட்பாங்க. அதுக்கான பதில்கள் நம்ம சொல்லணும். அவங்க கேட்கிற 1000 கொஸ்டினுக்கு 1000 பதில் இருந்துருச்சு அப்படின்னா அது உங்க லைஃப்ல கண்டிப்பா வரும். உங்களுக்கே எங்கேயாவது டவுட் இருக்கு, அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியல, இது எப்படி பண்ண போறேன்னு நான் தெரியலையே, எப்படி அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வர்றதுக்கு கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் கூட காலம் எடுக்கும். சோ ஒரு விஷயம் ஆசைப்பட்டு அது நடந்தா சந்தோஷப்படுங்க. ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்கல, நடக்காம லேட் ஆகிட்டே போகுதுன்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்படணும். ஏன்னா ஒரு விஷயத்த கேட்ட உடனே வாங்கி கொடுக்கறதுக்கும்
அதை வச்சு நீ என்ன பண்ண போற, அதனால நீ எப்படி இருக்க போற ஃபியூச்சர்லன்னு, அந்த பொருளுக்கு அடுத்தது உங்க லைஃப் எப்படி இருக்கும்னு உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க இல்லையா யூனிவர்ஸ் நம்ம கிட்ட, அதை வாங்கி தராம. அப்ப அவங்களுக்கு நம்ம மேல எவ்வளவு அக்கறை இருந்தா அப்படி ஒரு கான்வர்சேஷன் அவங்க நம்ம கிட்ட பில்டு பண்ணுவாங்கங்கிறத லாட்ஸ் ஆஃப் லவ்வோட நீங்க வந்து அவங்கள புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க யூனிவர்ஸ. நான் பாத்தீங்கன்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணு நினைச்சேன். அது எனக்கு அப்ப வந்து கிடைக்கவே இல்லை. நான் அதை மறந்தே போயிட்டேன். நான் காலப்போக்கில் அதெல்லாம் ஞாபகமே இல்லை. ஆனா இப்ப அது என் லைஃப்ல எனக்கு கிடைக்குது. அது நிஜமாவே எனக்கு தேவையா தேவை இல்லையா இப்ப இருக்கிற, அதாவது அப்ப அந்த வயசுக்கு அது தேவைப்பட்டுச்சு. இப்ப எப்படி சின்ன வயசுல நமக்கு சைக்கிள் ஆசைப்படுறோம், நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் சைக்கிள் கொடுத்தா நமக்கு அதை விட சைக்கிளை விட ஒரு கார் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு ஒண்ணு கிடைக்கும் பொழுது இதையெல்லாம் நம்ம எப்படி பார்க்கலாம்னா, நம்ம ஆசைப்பட்டதை யூனிவர்ஸ் வந்து இத்தனை வருஷம் கழிச்சு நீ இதை ஆசைப்பட்டிருக்க இந்தா அப்படின்னு என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குது. சரிங்களா, அதுக்கு நான் எவ்வளோ லவ்வா இருக்கணும், எவ்வளோ நன்றியோட இருக்கணும். நான் கேட்டது எனக்கு தேவையோ தேவையில்லையோ அது ரெண்டாவது. நீ கேட்டப்பா, நீ கேட்ட மாதிரி ஒரு விஷயத்த நான் கண்டுபிடிச்சு கொடுக்க எனக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இந்தா வச்சுக்கோ, உனக்கு தேவைன்னா நீ இதை யூஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லைனாலும் விட்டுறலாங்கிற அந்த ஃப்ரீவில் என்கிட்ட இருக்கு. ஸோ அந்த பொருளை நான் வச்சுக்கலாம், வச்சுக்காம யார்கிட்டயாவது கொடுக்கலாம், இல்லை நான் சும்மாவே வீட்லயே கூட வச்சிடலாம், எனக்கு அது நான் யூஸ் பண்ணாமையே கூட விடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் போது எனக்கே ஆரம்பத்துல குழப்பமாயிடு, என்னடாது நான் இப்போ ஒன்று கேட்டனா, எதுக்கு தேவையில்லாம நீ என்ன குழப்பிக்கிட்டு இருக்க, நான் கேட்கும் போது கொடுக்காம, அந்த ஆர்குமெண்ட்ஸ் நாம சும்மா யூனிவர்ஸ் கிட்ட பேசுவோம்னு வைங்க. ஸோ நமக்கு ஒரு விஷயம் அந்த டைமுக்கு கிடைக்காம ரொம்ப வருஷம் கழிச்சு கிடைச்சாலும் அப்ப நம்ம ஒரு நெகட்டிவா எதுக்கு நீ இப்ப இந்த மாதிரிலாம் பண்றேன்னா அப்ப அந்த மாதிரிலாம் பேசாம எப்படியோ நம்ம நினைச்சோம்ல அதை வந்து கொண்டு வந்து கொடுத்துருச்சு அப்படிங்கிற அந்த ஒரு ஃபுல் பாசிட்டிவிட்டியில நம்ம இருக்கணும். சரிங்களா, ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த நினைக்கிறோம், நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை நம்மளோட பவர் என்ன அப்படிங்கிறது. ஒரு விஷயம் எண்ணமா இருக்கு, அந்த எண்ணத்தை வந்து வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்கு நம்ம வேலை பார்க்குறோம். அந்த வேலையை செஞ்சு அதுக்கு உண்டான பொருளை செலவு பண்ணி அந்த விஷயத்த நம்ம லைஃப்குள்ள கொண்டு வரோம். இப்ப அது நம்ம கையில இருக்குங்கும் போது நம்ம அதை சந்தோஷமா பார்க்கும்போது, இந்த பொருள் இன்னைக்கு நம்ம கையில இருக்கிறதுக்கு என்ன காரணமா இருந்ததுன்னா ஒரு சின்ன எண்ணம் தான். அதை வந்து நான் யூனிவர்ஸ் கிட்ட சொல்லி யூனிவர்ஸ் வந்து எனக்கு அதை அட்ராக்ட் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னா நான் எவ்வளோ பவர்ஃபுல், யூனிவர்ஸ் எந்த அளவுக்கு என் கூட கான்டாக்ட்ல இருந்திருந்தா எனக்கு அதை அவங்க பண்ணி கொடுத்துருப்பாங்கன்னு ஒரு கணமும் நம்மளை பத்தி மிக பெருமையா நினைக்கணும், தலக்கணமா நினைக்க கூடாது. புரியுதுங்களா? சில நேரங்கள்ல நம்ம நினைச்ச எல்லா விஷயத்தையும் வரிசையா கொடுத்துட்டே இருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்ம லைஃப் மேல ஒரு பெருமை வந்துடும். ஒரு எப்படி சொல்றதுன்னா இந்த ஒரு நெகட்டிவ் ஜோனுக்குள்ள போயிடும். எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்குங்கும் பொழுது அந்த தலக்கணம் ஜாஸ்தி ஆயிரும், மற்றவங்களை நம்ம மதிக்காம போயிடுவோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப லைஃப்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க, என்ன பண்ணாலும் வாழ்க்கையில முன்னுக்கே வர முடியாம, ஈர்ப்பு விதியை தெரியாமையோ எப்படி வாழ்ந்துட்டு இருந்தாலும் நான் அவங்களெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் வந்துடும். அவங்கெல்லாம் பாரு எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க, உனக்கு என்ன கேடு, நீ நல்லா தானே இருக்க அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ என்ன ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு வைங்களேன், உங்க லைஃப்ல இப்ப உங்களுக்கு என்னங்க வேணும் அப்படின்னு கேட்டா நிஜமா எனக்கு சொல்றதுக்கு எந்த ஆன்சருமே இல்லை. எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கறதுக்கு. அதுக்காக எல்லாமே இருக்கான்னு கேட்டா நம்ம லைஃபுக்கு தேவையானது இருக்கு, அதை தாண்டி நம்மளோட ஆசைகள் இருக்கு இல்லையா, அதுக்கு உண்டான வேலையை நம்ம செய்யணும். ஆனா அட் ப்ரெசன்ட்ல இது உனக்கு டிமாண்ட் பண்றியா, இல்லை இந்த பொருள் இல்லை நீ வருத்தப்படுறியா அப்படியெல்லாம் கேட்டா எங்கிட்ட ஆன்சர் கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அப்படி கேட்கறதுக்கு எதுவுமே இல்லைங்கிற ஒரு மனநிலையில நான் இருக்கேன். அந்த மனநிலையில உங்களால இருக்க முடியுதான்னு நீங்க ட்ரை பண்ணுங்க. அதுக்காக வந்து என்னால நினைச்ச நேரத்துக்கு ஒரு ஃபாரின் ட்ரிப்பு, இல்லை நான் நினைச்சபடி சந்தோஷமா சுத்திட்டு வெளியே அப்படி இப்படின்லாம் ஜாலியா பணத்தை செலவு பண்ணி என்னால வாழ முடியுமான்னு கேட்டா அப்படி முடியாது. ஏன்னா நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னாலே பணத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்ம மைண்டு வரும். ஸோ பணத்தை விட்டுருங்க. அட் ப்ரெசென்ட்ல எனக்கு எதுவும் வேணாம்ப்பா, எதுவுமே வேணாம், நான் இப்படி இருக்கேன்ல, இது இப்படியே இருக்கிறது எனக்கு ஹாப்பியா இருக்கு எனக்கு. ஸோ உங்களுக்கு கேட்கணும், இப்ப இதெல்லாம் இல்லைன்னு எழுதுங்க, எதெல்லாம் இருக்குன்னு எழுதுங்க, ரெண்டுல எது ஜாஸ்தியா இருக்கு, இந்த ரெண்டுல உண்மையாலுமே நீங்க வந்து ஏங்குறீங்களா, இல்லைங்கிற விஷயத்துக்கு ஏங்குறீங்களா, தப்பு கிடையாது. அப்ப இல்லைங்கிறது அதிகமா இருக்குன்னா அதுக்கான வேலையை நம்ம செய்யணும். அப்ப வந்துட்டு இருக்கிறவங்க வேலை செய்யக்கூடாதுன்னு கேட்கக்கூடாது. இருக்கிறவங்களோட அந்த சாட்டிஸ்ஃபைங் மைண்ட் செட்ல வாழ்றதுனால தானாவே நடக்கும். சரிங்களா, ஏன்னா நம்ம வந்து அப்படி ஒரு வேலை இப்ப சமைக்க கத்துக்கிட்டு அப்படிங்கும்பொழுது நம்ம ரொம்ப கான்சியஸா போடணும், இவ்வளவு உப்பு போடணும், இவ்வளவு மிளகா அப்படி போடணும், இவ்வளவு காய் அரிஞ்சா போதும் அப்படின்ட்டு. ஆனா நல்லா சமையல் தெரியுங்கிறவங்களுக்கு அவங்க பாட்டு கடகடன்னு செய்வாங்க. ஸோ கடைசியில ரெண்டுமே சமையல் ஆகதான் போகுது, ரெண்டு பேரும் சாப்பிடதான் போறாங்க. ஆனா இங்க எஃபர்ட்லெஸ்ஸா இருக்கும், இங்க கொஞ்சம் எஃபர்ட் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ எஃபர்ட்லெஸ்ஸா மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, எஃபர்ட்லெஸ்ஸா வாழ்க்கையை வாழுங்க. அந்த ஒரு வழி உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். என்ன வழிங்க? எஃபர்ட்லெஸ்ஸா மேனிஃபெஸ்ட் பண்றது. தேங்க்யூ.